லட்சுமண பெருமாளுடைய வயனம்ங்கிற சிறுகதை வந்து ஒரு பெரிய தமிழ் கிளாசிக். அதாவது பொம்பளை பிள்ளைகளுக்கு நெல்லை கொடுத்து கள்ளிப்பால் கொடுத்து கொலை செய்கிற ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நம்ம படித்தவங்களா ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு பொம்பளை பிள்ளை என்ன அதை டெலீட் பண்ணியிருக்காங்க. இப்போ எல்லாம் அப்படி ஆயிடுச்சு. குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது இன்றைக்கி ஒரு மிகப்பெரும் ஒரு வியாபாரமாக இருக்குது இன்றைக்கி இல்லை. செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் வந்து இன்றைக்கி கோடி கோடியாக பணம் கொட்டக்கூடிய இடங்களாக மாறிவிட்டது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு வந்து செயற்கை கருத்தரிப்பு மூலமாக குழந்தை உண்டாயிருச்சு. 2வது செக்கப் போன போது பார்த்தா 3 குழந்தை உண்டாயிருச்சு. வயதுக்குள்ள 3 குழந்தை, ரெட்டை குழந்தை இல்லை, 3 குழந்தை உண்டாயிருச்சு. அவங்க கேட்குறாங்க ஸ்கேன் சென்டரில், அந்த டாக்டர் கேட்குறாரு, என்னம்மா 3 குழந்தை இருக்கு வச்சுக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இவங்க புருஷன் முன்னாடி நவீனமான ஆட்கள், இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு 2 இருக்கிட்ட 1 டெலீட் பண்ணிடுறேன்ட்டாங்க. ஒரு 1 டெலீட் ஆகி ஒரு ரெட்டை குழந்தையாக பிறந்திருக்கு. அப்படி ஆகிப்போச்சு. நீ குழந்தை பேர் என்பது ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளை என்ன வேண்டாம் அப்படிங்கிற மனப்பான்மை பொதுவாக இருக்கிறது. இந்த பின்னணியில் தான் இந்த வயனம் கதைக்கு மிகப்பெரிய முக்கியத்துவம் இருக்குது. நான் வந்து இந்த பெண் சிசு கொலை எதிர்ப்பு மாநாடு ஒன்று நடந்துச்சு சேலத்தில். அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக நடந்துச்சு. என்னை பேச கூப்பிட்டுருந்தாங்க. என்னடா நம்மளை போய் கூப்பிட்டுருக்காங்களே என்ன சொல்கிறது நினச்சிட்டு இருக்கும்போது தான் இந்த வயனம் கதையை எனக்கு டக்குனு ஞாபகம் வந்துச்சு. அதை விட சிறந்த கதை இந்த மாநாட்டுக்கு பொருத்தமான எதுவும் இருக்க முடியாதுன்னு சொல்லி போய் அந்த கதையை தான் சொன்னேன். அங்கே போய் ஏற்கனவே 7 பொம்பளை பிள்ளை இருக்குது. அவன் வந்து பஞ்சு உண்டாக வைக்கிறவன். அதில் என்ன வருமானம் வரும் அதை வச்சு வீட்டில் இருக்கிற 7 பிள்ளைகளும் தீப்பெட்டி ஒட்டிக்கிட்டு இருக்கோம். கட்டை அடுக்கிறது, தீப்பெட்டி ஒட்டுறது, இதுதான் தொழில். இது 2ஐயும் வச்சு அந்த குடும்பம் சமாளிச்சுட்டு இருக்குது. இதுக்கு நடுவில் கோடை காலத்தில் வைசூரி போட்டுருச்சு. பிள்ளைகளுக்கெல்லாம் வைசூரி போட்டுருக்கு. அதனால் மாரியத்தாளுக்கு போய் நேர்த்தி கடன் போட்டு போய் செலுத்திட்டு வான்னு புருஷனை அனுப்புகிறாவன். புருஷங்காரன் அவட்ட ஏச்சு வாங்கியே பயந்து வாழ்கிறவன். போயா இத்தனை நாளே சொல்லிட்டு இருக்கேன் போயா அப்படின்னு சொல்லுவான். இவன் கிளம்பி போயிடுவான். போய் மாரியத்தாளை கும்பிட்டுட்டு வந்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு வேலிச்செடி மறைவில் ஒரு ஆணும் பொண்ணும் ஒதுக்கியிருப்பாங்க. அன்னையும் அடடா மாரியாத்தா கோயில் வாசல் என்ன நடத்திட்டு இருக்கு அநியாயம்னு சொல்லிட்டு அவன் வந்துடுவான். பஸ்ஸுனா கூட்டம் அப்படி தான் இருக்குது. இன்றைக்கி இருக்கக்கூடிய போனீங்கன்னா வெள்ளிக்கிழமை போயிட்டீங்கன்னா திருப்பி வர்றது ரொம்ப கஷ்டம். வங்கி சனிக்கிழமை தான் வரணும், அவ்வளோ கூட்டம் இருப்பாங்க. அப்போ இவன் பஸ்ஸில் ஏறி உட்காந்துருவான். அப்போ கூட்டத்தில் கீழே இருக்கிற ஆட்களை சீட்டு போடுவாங்க, துண்டை போட்டு சுண்டை போட்டு சீட்டு போடுவாங்கல்ல. அப்போ வந்து ஒரு பொம்பளை ஆள் ஒரு சின்ன கை குழந்தைய ஜன்னல் வழியாக கொடுக்கும். இவன் ஏறி உட்காந்துருப்பான். நேர்த்தி கடன் போட்ட சட்டியோடு உட்காந்துருப்பான். அது வந்து ஏன் அந்த கொஞ்சம் இந்த பிள்ளையை பிடிக்கையா பின்னாடி கூட ஏறி வரேன், பிள்ளையை நசிக்கிடுவாங்க உங்களுக்கு கொடுக்குறான். அதுக்கு நான் ஏறி வாங்கிக்கிறான். நல்லவன் அவன் கரிசை காட்டுக்காரன் வாங்கிட்டான். அப்புறம் பஸ்ஸு கிளம்பிருச்சு. அந்த பொம்பளையால் காணோம். ஏம்மா இது யாரு பிள்ளைம்மான்னு கேட்கான். யாரும் அது கேட்க நாதி இல்லை. பஸ்ஸு போயிட்டே இருக்கு, கிளம்பிருச்சு. ஐயோ வண்டி நிப்பாட்டியா பிள்ளைக்காரியை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்குவான். இறங்கி பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற திருக்கங்குடி பஸ் ஸ்டாண்டு போகிறாங்க. அப்போ யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. அப்போ தான் இவனுக்கு புரியுது, அந்த பொம்பளை பிள்ளைய வேண்டான்னு தான் கொடுத்துட்டு போயிருக்கான் அவன். அது தெரியாமல் வாங்கிட்டோமே அப்படின்னு தெரியுது. இப்போ அந்த பிள்ளைய என்ன செய்யறது, திருப்பி போய் அந்த ஆத்தங்கரையில் மணலில் ஒரு மரத்தையில் வந்து இந்த பிள்ளைய வச்சுட்டு திரும்பி வரான். திரும்பி வந்தான்னா கால் வரமாட்டேங்கி. கால் எப்படி வரும்? அவன் கரசக்காட்டுக்காரன் நல்ல மனுஷன், ஏழை, அவன் மனச்சாட்சி இருக்கும் இல்லையா? வசதி கூட தானே மனச்சாட்சி குறையும். அவன் ஏழையாக இருக்கிறனால மனச்சாட்சியோடு இருக்கான். அதனால் கால் இழுக்குது, போக மாட்டேங்கி. திருப்பி போகிறான். ஏதாவது நாய் நரி வந்து பிள்ளையை கடிச்சிச்சுன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லிட்டு திருப்பி போய் அந்த பிள்ளையை தூக்கிட்டு என்னாலும் சரி போய் மாரியாத்தா பொறுப்பு, அவளை போய் பார்ப்பான். அவள் காளியாத்தா வீட்டில் இருக்கான், அங்கே போகிறான். பயந்து போகிறான். நைட்டு 10 மணி ஆகிப்போச்சு. அவள் போனோன்னா என்ன வைவாளே, இப்போ ஒரு பொம்பளை பிள்ளையை வர தூக்கிட்டு வந்துட்டியே, இருக்கிற 7 பிள்ளையை போதாதான்னு கேட்பாளேன்னு தான் போகிறான் அவன். அப்படி போனால் அவன் வந்து என்ன எப்படி தரமா அப்படின்னு அவன் தான் இது என்னையா அப்படிங்க இந்த கையில் கொடுத்துட்டு கதையை சொல்கிறான். இந்த மாதிரி ஆகி போச்சுதாயே, நான் என்ன என் மேலே குத்தம் இல்லையாரு அவன் விளக்குறான். சுய விளக்கத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவளை காணாம அந்த பொம்பளை. அதுக்கப்புறம் தான் அவன் சொல்கிறான், அவள் எப்படி வருவா, வந்து உன்ட்ட கொடுத்தது யாரு? மாரியாத்தா தான் வந்து கொடுத்துருக்கா. உன்ட்ட நம்மளை சோதிக்கிறாயா, சோதிக்கிற கையில் பிள்ளைய வச்சுக்கிட்டு சொல்கிறேன், நம்மளை சோதிக்கிறாயா? 7 பிள்ளைய வச்சுக்கிட்டு இருக்கியா, 8வது ஒரு 3 பிள்ளைய கொடுக்க, அப்பயும் நீ வந்து வளர்த்துருவியா அப்படின்னு நம்மளை சோதிக்கிறா. காலுகையை சோத்தை கொடுத்தாயி, எத்தனை பிள்ளை 12 பிள்ளை கொடுத்தாலும் நாங்கள் காப்பாற்றுவோம்னு சொல்கிறான். இப்போ பெண் சிசு கொலைக்கு எதிரான ஒரு மிகச்சிறந்த கதை அது. அது எழுதினார் லட்சுமண பெருமாள். அவங்க சிவசாமன் உட்காந்துருக்காரு.